என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இத்தொடர் பயணத்தில் 11 பெருக்கல் 16, 11 பெருக்கல் 17, 11 பெருக்கல் 18, 11 பெருக்கல் 19 மற்றும் 11 பெருக்கல் 20 காண்போம். பெருக்கும் எண் 11, பெருக்கப்படும் எண் 16லிருந்து 20. எனவே பெருக்கும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மொத்த மடக்கப்பட்டவர்களின் பெருக்குத் தொகையை கழிக்க வேண்டும். இப்பொழுது 11ஐயும் 16ஐயும் பெருக்குவோம். 11 பெருக்கும் எண், 16 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 11ஐ இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 16ஐ வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 11ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக ஒரு விரல் மடக்கப்பட்டு எடுக்க வேண்டும். இந்த 4 விரல்களை புறக்கணிக்க வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 11இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது 11இல் 12 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். 16ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக ஒரு விரல் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 16இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும், 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 12 விரிக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 18. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 180. பெருக்கும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 4 4. இப்பொழுது 180லிருந்து 4ஐ கழித்தால் 176. இது 11 பெருக்கல் 16இன் பெருக்குத் தொகை. இப்போது 11ஐயும் 17ஐயும் பெருக்குவோம். 11 பெருக்கும் எண், 17 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 11ஐ இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 17ஐ வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 11ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக ஒரு விரல் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 விரிக்கப்பட்டவர்கள் புறக்கணிக்க வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களை விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 11இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஒரு விரல் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்ட எல்லை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது 11இல் 12 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 17 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 விரல்கள் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 17 7 விரல்கள் விரிக்கப்பட்டும், 3 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 12 விரல்கள் விரிக்கப்படும், பெருக்கப்படும் எண்ணில் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்களுக்கு 19. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 190. பெருக்கும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்பட்டும், பெருக்கப்படும் எண்ணில் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 3 3. இப்பொழுது 190லிருந்து 3ஐ கழித்தால் 187. இது 11 பெருக்கல் 17 பெருக்குத் தொகை. இப்பொழுது 11ஐயும் 18ஐயும் பெருக்குவோம். பெருக்கும் எண் 11, பெருக்கப்படும் எண் 18. பெருக்கும் எண் 11ஐ இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 18ஐ வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 11ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். 5 விரல்கள் மடக்கப்பட்டும், 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஒரு விரல் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 விரல்களை பெருக்க வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களை விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 11இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஒரு விரல் மடக்கப்பட்டு இருக்க வேண்டும். விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண்ணு 11இல் 12 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண்
18 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது 3 விரல்கள் மடக்கப்பட்டும் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் படும் எண் 18இல் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்கள் 12 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்கள் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 20. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 200. பெருக்கும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 2 2. இப்பொழுது 200 2 எடுத்தால் 198. இது 11 பெருக்கல் 18 பெருக்க தொகை. இப்பொழுது 11ஐயும் 19ஐயும் பெருக்குவோம். 11 பெருக்குமேன் 19 பெருக்கப்படுமேன். பெருக்குமேன் 11ஐ இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படுமேன் 19ஐ வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்குமேன் 11 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஒரு விரல் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 விரல்களை பெருக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட விரலையும் விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 11இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்ட விரலை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது 11இல் 12 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். 19ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 4 விரல்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 19இல் 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 12 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 9 விரல்கள் விரிக்கப்பட்டு உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 21. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 210. பெருக்கும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பு 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 1 1. இப்போது 210 1ஐ கழித்தால் 209. இது 11 பெருக்கல் 19 பெருக்க தொகை. இப்பொழுது 11 பெருக்கல் 20ஐ காண்போம். பெருக்குமேன் 11 பெருக்கப்படுமேன் 20. பெருக்குமேன் 11ஐ இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படுமேன் 20ஐ வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்குமேன் 11 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்படும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறை ஒரு விரல் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 விரல்களை புறக்கணிப்போம். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 11இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 2ஆல் பெருக்க வேண்டும். அதாவது 11இல் 12 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். 20ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 20இல் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 12 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்தம் விரிக்கப்பட்ட விரல்கள் 22. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட மதிப்பு 10. மொத்த மதிப்பு 220. பெருக்கும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 0 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 0 0. இப்பொழுது 260ஐயும் 0ஐயும் கூட்டினா 260. இது 11 பெருக்கல் 20 பெருக்க தொகை. நன்றி. உங்களுக்கு இந்த காணொலி புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்து பட்டியல் போடவும் அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன். அடுத்த தொடர் 19இல் 12 பெருக்கல் 11 12 பெருக்கல் 12 12 பெருக்கல் 13 12 பெருக்கல் 14 மற்றும் 12 பெருக்கல் 15ஐ காண்போம். நன்றி.